எனக்கு அழகான ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனுக்கு வந்து இப்போதான் ஒரு 4 வயசு ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி வயசுல தான் வந்து அந்த பிள்ளைங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. எங்க வீடே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேசியா இருக்கும். இந்த வயசுல அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து நான் செஞ்சுக்கிறேன், இவ்வளோ நாள் வந்து அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, எப்படி இருங்க அப்படி இருங்கன்னு நம்ம ஹெல்ப் பண்றது போய் இது எல்லாமே வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அவங்க தனியா இருந்து எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும். அம்மா நான் செய்யறேன், நான் இது பண்றேன் அப்படின்னு அவங்களா எல்லாத்தையும் கையில் எடுக்கிற வயசு. இந்த மாதிரி டைம்ல அவங்க நம்மளுடைய ஹெல்ப் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஆனால் தேவைப்படும் போது அவங்க அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியாம அவங்க அழுவாங்க. அது ஓகே. ஏன் அப்படி அழுகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம். அந்த பாயிண்ட்ல தான் நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம். நம்ம அவங்க கூப்பிட்டோன்னே இதை வரும் அப்படின்னு நம்ம ஓடுவோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா இவ்வளவு நேரம் வேண்டாம் 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 வேணாம் சொல்லிட்டு இருந்த ஒரு குழந்தை இப்ப நம்மளுக்கு கூப்பிடுது, நம்ம அவங்க கூட போய் ஜாலியாக விளையாடுறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு எமோஷனல் பாண்ட். இதே தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லுது, நீங்க வந்து என்கிட்ட ஓடி வாங்க, நான் உங்களை உயர்த்தி வைக்கிறேன், உங்க கவலை எல்லாத்தையும் விட்டுருங்க, நான் உங்களுக்காக கேர் பண்றேன் அப்படின்ட்டு. எப்படி அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவை தேடி இவ்வளவு நேரம் நான் செய்யறேன் அப்படின்ற குழந்தை எந்த டைம்ல அதுக்கு ஹெல்ப் வேணுமோ அப்ப வந்து நம்ம அம்மானாலதான் முடியும், நம்ம அப்பானாலதான் முடியும் அப்படின்ட்டு எப்படி அதை யோசிக்காம அழுது அதோடைய எக்ஸ்பிரஷன் வெளிப்படுத்தி அவங்க அம்மா அப்பாவுடைய அட்டென்ஷனை கெயின் பண்ணுதோ, அதே போலதான் நம்முடைய இந்த உலகமான வாழ்க்கையோட ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருப்போம். நிறைய நேரத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி பேசணும் அப்படின்னு தெரியாம திகைச்சு போய் ஸ்டாப் ஆயிருப்போம். அந்த நேரத்துல நம்ம வந்து அழுகிறதுக்கோ கிரை அவுட் பண்றதுக்கு நம்ம ஃபீல் பண்ணாம நம்ம கவலைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மேல ஜபத்தின் மூலமாக, ஆண்டவரே எங்களுக்கு வந்து நீங்க இறங்குங்க, எங்களுக்கு பதில் தாங்க அப்படின்ட்டு நம்ம கடல்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் ரெடியா இருக்காரு. ஏன்னா ஒரு பேரண்ட்ஸா நாமளே நம்மளுடைய எபிலிட்டிக்கு மிஞ்சி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது எல்லாவற்றும் படைத்து எல்லா ஞானத்தையும் பெற்றிருக்கிற தேவன் நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு ஓடி வர்றதுக்கு அவர் வெயிட் பண்றாரு. நம்முடைய கவலை எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு அவர் வெயிட் பண்றாரு. நம்ம வந்து அந்த சொல்யூஷன் வந்து கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர்கிட்ட நம்ம ஓடி போயிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் நம்ம கலங்கி இருந்தோமோ, எங்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சோர்வா இருந்தோமோ அங்க எல்லாத்தையும் நம்ம உயர்த்தி வைப்பாரு. அதுதான் அந்த வசனம் வந்து அழகா சொல்லுது. அப்போ நம்ம ஏன் தயங்கணும்? நம்ம கடவுள்கிட்ட ஓடி போயிட்டோம் அப்படின்னா எப்படி ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டோன்னே அந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுதோ, அதே போல நாமளும் வந்து நம்ம ஏசப்பா கூப்பிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கிட்ட ஓடி வருவாரு. அந்த டைம்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவோம். திருப்பி அந்த குழந்தை வந்து அதை தூக்கி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. அது என்ன பண்ணணும்னா அவங்க அப்பா அம்மா கைக்கு ஒப்படைச்சிடும். நீங்க என் கைப்பிடிச்சு நடத்துங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதே போலதான் நம்முடைய லைஃபை நம்ம ஒப்படைக்க போறோம். ஏன்னா நம்முடைய அப்பா வந்து நம்ம பரமபிதா, அவருக்கு எல்லாமே தெரியும். அவர்கிட்ட வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுக்க போறோம். அவர் நம்ம கையை பிடிச்சு இனி நம்ம எங்கெல்லாம் நின்னோமோ, எங்கெல்லாம் ஸ்டாப் ஆனோமோ, எங்கெல்லாம் நம்ம ஒரு பாஸ் கொடுத்தோமோ, எங்கெல்லாம் நம்ம பேச தெரியலன்னு தயங்கணுமோ அங்க எல்லாத்தையும் நம்ம நடத்தி கூட்டு போறாரு. நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போறாரு. நம்ம அது ஒரு ஹாப்பியா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம இருக்க போறோம். அந்த கம்ஃபர்ட் ஜோனை யார் யாரை ருசி பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அவங்க எல்லாரும் கடல் கிட்ட ஓடிவாங்க.